இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை நற்செய்தியோ தீய ஆவி பிடித்த ஒரு மனிதரை சுகப்படுத்துவதாக பார்க்க முடியும். தீய ஆவி பிடித்த அந்த மனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு உண்மையை சொல்கிறார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 24 பார்க்கிறோம். தீய ஆவி பிடித்தவர், நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது அந்த தீய ஆவி என்று சொல்லப்படுகிறது. தீய ஆவிக்கு தெரிந்திருக்கிறது ஆண்டவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று. விடுதலை பயணம் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். தலைப்பேறு அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய் என்று கடவுள் கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் தலைப்பேராக பிறந்தவர். அதனால்தான் ஆண்டவர் இயேசுவை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 22 பார்க்கிறோம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டி அந்த நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அன்னை மரியாளும் சூசையப்பரும் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் என்று ஊழியம் சொல்கிறது. ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தார்கள். அர்ப்பணம் செய்த ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில், ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் செய்த காரியங்கள், அவர் எங்கு சென்றாலும் நன்மையை செய்து கொண்டு சென்றார் என்று விவிலியம் சொல்கிறது. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு அர்ப்பணமானவர் என்பதை சீடர்கள் கூட அறிந்து கொண்டார்கள். சீமோன் பேதுரு ஒரு கட்டத்தில் சீடர்கள் எல்லோரும் பிரிந்து செல்கிற போது ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுருவிடம் இந்த வார்த்தையை கேட்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 67-69 நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்று ஆண்டவர் சீமோன் பேதுருவிடம் கேட்கிறார். அப்போ சீமோன் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்று மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறார். கடவுளுக்கு அர்ப்பணமானவர் நீர், நாங்கள் யார்கிட்ட போவோம்? நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. அப்போ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று தீய ஆவி மட்டும் சொல்லவில்லை, கடவுளுக்கு அர்ப்பணப்படுத்தினார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோர்கள். அதை உணர்ந்த சீடர்களும் கூட ஆண்டவர் அர்ப்பணமானவர் தான் என்பதை அவர் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தம் அனுபவித்தார்கள். அதை வாயார எடுத்துச் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு என்பது தூய்மையான வாழ்வு. கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு தூய்மையான வாழ்வு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். ஒரு சில ஊர்களில் பார்க்கலாம், திருவிழாக்களில் குழந்தையை கொண்டு போய் ஆண்டவருடைய பலிப்பீடத்தில் வச்சு ஏலம் எடுப்பார். அவர்களே ஏலம் எடுப்பார்கள். கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வதன் அடையாளமாக பார்க்கலாம். அல்லது கொடிமரத்தில் வைத்து ஒரு காணிக்கையை செலுத்தி அவர்களே ஏலம் எடுத்துக்கொள்வார்கள் அவர்களுடைய குழந்தைகளை. கடவுளுக்கு அர்ப்பணிப்பது என்பது ஏதோ கொடிமரத்திலும் ஆலயத்திலும் வைந்து நாமளே அர்ப்பணம் செய்து மீண்டும் எடுத்துக்கொள்வதல்ல. அது அல்ல அர்ப்பணம். கடவுளுக்கு ஏற்ற தூய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வதுதான் கடவுளுக்கு ஏற்ற அர்ப்பண வாழ்வு. எண்ணிக்கை நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 8 சொல்கிறது, அர்ப்பண காலம் முழுவதும் அவர்கள் ஆண்டவருக்கு தூய்மையாக இருப்பார்கள் என்று சொல்கிறது. கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தூய்மையாக இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நன்மையே செய்து கொண்டிருந்தார். தூய்மையான வாழ்க்கையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. எண்ணிக்கை நூல் அதிகாரம் 15 இறை வார்த்தை 40 சொல்லுகிறது, நீங்கள் என் கட்டளைகளையெல்லாம் நினைவில் கொண்டு அவற்றை நிறைவேற்றுவீர்களாகில் அதனால் உங்கள் கடவுளுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். அப்போ கட்டளையை கடைபிடிக்கிற போது நாமும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, அர்ப்பணிப்பு என்பது தூய்மையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடிப்பதிலும் இருக்கிறது என்பதை நம்புவோம். இந்த நாளில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தை 17. இந்த யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றதாக பார்க்கிறோம். அவர் இவ்வாறு ஜெபிக்கிறார். தம் பிள்ளைகளை பார்த்து, சீடர்களை பார்த்து, உண்மையினால் இவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும், உமது வார்த்தையே உண்மை என்று ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். உண்மையினால் இவர்களை அர்ப்பணமாக்கியருளும். உண்மை என்பது வார்த்தை.
வார்த்தை தான் உண்மை, அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அப்போ யாருக்கு நாம் எல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும்? நம் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அர்ப்பணம் செய்கிற போது இந்த உலகத்தில் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் என்பதும் உண்மை. அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற போதுதான் ஆண்டவரிடம் ஆதாயத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் பாதத்தில் இயேசு எவ்வாறு அவரை அர்ப்பணம் செய்தார்களோ நாமும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக அந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்வோம். இறை இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாக, தூய்மையிலும் அவர் கட்டளையிலும் கடைபிடிப்பவர்களாக வாழ்வோம். இறை நம்பிக்கை பெறுவோம். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.